என்னடா இது பிசிசிஐ இப்படி ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்காங்க. இந்த தகவலை கேள்விப்பட்ட எல்லா அணி தலைவர்களும் அதிர்ச்சியில் ஆழ்ந்து போயிருக்காங்க. ஸோ அப்படி பிசிசிஐ என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, அப்படி என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்க, ஸோ அப்படி என்ன புதிய விதிமுறைகள் வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அணிகளும் தற்பொழுது விழிப்புதுங்கி இருக்கிறது. அதே மாதிரி இந்த 2025 ஐபிஎல் சீசனுக்கான மெகா ஏலம் நவம்பர் இறுதி வாரத்தில் நடைபெற போகிறது. அந்த ஆக்ஷனில் பல வீரர்கள் ஆக்ஷனில் கலந்துக்க போகிறாங்க. இருந்தாலுமே ஸோ எல்லா டீம்களும் எதிர்பார்க்கறது ஒவ்வொரு டீமுக்கும் எத்தனை பேர் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா அணி தலைவர்களும் பிசிசிஐடம் வந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க. இவ்வளோ பேர் தான் ரிட்டர்ன் பண்ணணும், 8 பேர் ரிட்டர்ன் பண்ணணும், 6 பேர் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து பல அணி தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது. ஆனால் பிசிசிஐ வந்து அதை ஏற்க மறுத்து விட்டது. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிட்டர்னேஷன் குறித்து முழு அதிகாரப்பூர்வ தகவலை வந்து இன்னும் ஓரிரு தினங்களுக்குள் பிசிசிஐ அறிவிக்க போகிறாங்க. ஸோ அந்த அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது எத்தனை வீரர்களை ரிட்டர்ன் பண்ணலாம், அந்த ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வீரர்களில் எத்தனை பேர் ஃபாரினர்ஸு, எத்தனை பேர் இந்தியன்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முழு தகவலையுமே பிசிசிஐ வந்து அறிவிக்க போகிறாங்க. இதை வைத்து கொண்டு தான் சிஎஸ்கேவின் சிங்கமாக இருக்கக்கூடிய கேப்டனாக இருந்த எம்எஸ் தோனி அவர்கள் இந்த அறிவிப்பை பொறுத்து தான் நான் இந்த ஐபிஎல் சீசனில் வந்து விளையாடணும் மாட்டணும்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான தகவலை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது எந்த அளவுக்கு போக போகுது, மக்களை வந்து தோனி அவர்கள் சந்திக்க வைப்பாரா இல்லை வந்து விடுதலை கொடுப்பாரா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு பிசிசிஐ இந்த ஐபிஎல் ஆக்ஷனுக்கான மாற்றத்தில் எந்த மாதிரியான விதிமுறைகளை கொண்டு வர போகிறாங்க, முன்ன சீசனில் இருந்த இம்பேக்ட் பிளேயர் ரூல்ஸை வந்து இந்த சீசனில் வந்து எடுத்துகிட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விதிமுறைகள் இந்த ஐபிஎல் சீசனில் வராது. ஸோ இம்பேக்ட் பிளேயர் ரூல்ஸ் போனால் இன்னும் ஒரு வீரருக்கு சிறப்பான முறையில் ஃபீல்டிங் வைக்கிறதுக்கும் பேட்டிங் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே வசதியாக ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த இம்பேக்ட் பிளேயர் ரூல்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஸோ சரியான முறையில் ஃபீல்டர்ஸ் வந்து பண்ணுறதில்ல, சரியான முறையில் வந்து பேட்டிங் மட்டும் பண்ணிட்டு போனால் ஃபீல்டிங் பண்ணுறதில்ல, பவுலிங் போட்டுட்டு போனால் பேட்டிங் ஆடுறதில்ல. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. ஸோ இதனால் இந்த மாற்றத்தை எல்லாம் மாற்றினா இந்த புதிய விதிகளை கொண்டு வந்தால் மட்டுமே மாற்ற முடியும்னு சொல்லிட்டு எல்லா அணிகளுமே பிசிசிஐ சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லா வீரர்களும் சொல்லியிருந்தாங்க இந்த இம்பேக்ட் பிளேயர் வந்து ரூல்ஸ் வந்து கண்டிப்பாக யாரையும் ஏற்க முடியாத ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு முக்கியமான வீரர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த ஐபிஎல் 2025 சீசனில் அந்த இம்பேக்ட் பிளேயர் ரூல்ஸ் வந்து இருக்க போகிறது இல்லை. ஆனால் புதிய மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க. இந்த அன்கேப்டு பிளேயர் என்ற ரூல்ஸும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் முக்கியமாக 2 வீரர்கள் இடம் பிடிக்க போகிறாங்க. நம்ம தலை தோனி, சுனில் நாராயண் ஆகிய 2 பேருமே இந்த அன்கேப்டு பிளேயர் லிஸ்ட்டில் வந்து வரப்போகிறாங்க. ஸோ இது ஒரு விதிமுறைகளை கொண்டு வந்ததனால் மற்ற அணிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய அணிகள் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஐபிஎல் சீசனுக்கு மெகா ஆக்ஷனுக்கு இந்த பல வீரர்கள் வரும் நிலையில் இந்த டைமு மெகா ஆக்ஷன் வந்து மெகாவாக போக போகுது. யார் ஹையஸ்ட் பேக்கு போக போகிறாங்க, ஸோ அப்படி தலை சிறந்த வீரர்கள் யாராக இருக்க போகிறாங்க. முன்ன சீசனில் பார்த்தீங்கன்னா மிச்சில் ஸ்டார்க் தான் வந்து ஹையஸ்ட் ரேட்டுக்கு போயிருந்தார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் இருந்தாங்க. 2 பேருமே ஆஸ்திரேலிய வீரர்கள் அந்தளவுக்கு விலைக்கு போயிருக்காங்க. ஸோ இந்த டைமு இந்த ஆக்ஷனில் அவங்களுடைய ப்ரைஸை வந்து யார் பீட் பண்ணி ஐபிஎல் வரலாற்றில் ரெக்கார்ட் பண்ண போகிறாங்க, ஸோ யாருடைய லீடிங் வந்து இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த 2015 ஐபிஎல் சீசனுக்கான முடிவுகளில் வந்து பிசிசிஐ வந்து ஒரு தரமான பதில் சொல்ல போகிறாங்க. புதிய மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க, புதிய விதிகளை கொண்டு வர போகிறாங்க. அது என்னவா இருக்கும் என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.